சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் தனியார் சிறப்பு பள்ளியில் பயிலும் மாணவனை கனகலட்சுமி என்ற பெண் கடுமையாக தாக்கி துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். சீனிவாசன், விவரங்கள் என்ன? வணக்கம். நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது உடல் நலம், கை கால்கள் நல்ல நிலையில் உள்ள ஒரு மாணவனை ஆசிரியர் அடிக்கக்கூடிய காட்சி அல்ல. அதாவது தெய்வ குழந்தைகள் சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகள், கை கால் செயலிலிருந்து வாய் பேச முடியாத சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி ஒன்று, அதாவது அம்பத்தூர் அடுத்த கள்ளிக்குப்பம் காந்தி நகரில் உள்ள ஸ்ரீ சாய் சக்ரா சைல்டு டெவலப்மெண்ட் என்ற பெயரில் கனகலட்சுமி என்பவர் சிறப்பு பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட சிறப்பு மாணவர்கள் பயின்று வருகின்றனர். நேற்று முன்தினம் இரவு அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வீடு திரும்பும் பொழுது அந்த மாணவனுக்கு கை கால் போன்ற பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மறுநாள் சிறுவனின் பெற்றோர் அந்த சிறப்பு பள்ளி ஆசிரியர் கேட்கும் பொழுது அவர்கள் முன்னுக்கு திறனாக பதில் அளித்ததால் சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள் அந்த சிறப்பு பள்ளியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்கும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பெற்றோர் ஒன்றிணைந்து அந்த சிசிடிவி காட்ட வேண்டும் என சண்டையிட்டதால் அந்த காட்சியை காண்பித்துள்ளனர். அதில் சுமார் 15 நிமிடங்களாக அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை கடுமையாக தாக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறுவனை கை, கால் மற்றும் தலையை பிடித்து மதிய உணவு வலுக்கட்டாயமாக ஊட்டக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். அந்த மாணவன் வலி தாங்க முடியாமல் கத்தக்கூடிய அந்த சத்தமும் காட்சி தெளிவாக பதிவாகிறது. இது போன்ற கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சிறப்பு மாணவி பெற்றோர்கள் சென்னையில் குழந்தை நல வாரியம் மற்றும் அம்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் மெல்லிய ஒரு கம்பை எடுத்து அந்த மாணவனின் தலை கையிலும் அந்த ஆசிரியர் அடித்து வருகிறார்கள். ஆதாரத்தோடு இந்த காட்சியை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பெற்றோர்கள் 15,000 முதல் 25,000 வரை பணம் கட்டி தங்கள் குழந்தைகளை இது போன்ற சிறப்பு பள்ளிக்கு நாங்கள் அனுப்பி வருகிறோம். ஆனால் இது போன்ற ஆசிரியர் கொடூரமாக மனசாட்சி இல்லாமல் சிறு பிள்ளைகள், அதாவது தனக்கு என்ன தேவை என்பதை சொல்லக்கூட முடியாத ஒரு மாணவன் மீது கடுமையான தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இவர்கள் மீது கடும் நடவடிக்கை போலீஸ் எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த பள்ளி நடத்துவதற்கு உரிமம் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர்கள் அரசு கோரிக்கை வைத்துள்ளனர். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். கொண்டு வருவேன், அப்படி ஒரு சென்டர் தான் இது, அப்படிதான் குழந்தைங்களை நான் வளர்ப்பேன்னா நீங்க அப்படி வளர்க்குறேன். நான் என் பிள்ளைய அப்படி நான் அடிப்பேன் அம்மா, ஆனா எனக்கு 3rd person அடிச்சா எனக்கு பிடிக்காது. என் பிள்ளைய அப்போ கொஞ்சம் பையன் தான் அவன் வருவான். நானே சொல்றேன் மேம், அவன் ஒரு நாள் தான் நீங்க எனக்கு லஞ்ச் காப் கொடுக்குறது, வேண்டியதானே நீங்க அவன் தொட மாட்டேங்கிறாங்க, நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா நான் பண்ணி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். இது வரைக்கும் போன சென்டர்ல என்ன சொல்லுவாங்க, அவன் செய்ய மாட்டானா, எதை செய்ய மாட்டானோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்ய வைக்கிறேன், நான் செய்ய வச்சு வீடியோ அனுப்புவேன். நான் ஆசிரியர் அம்மா